பள்ளரே பறையரே சக்கிலியரை வெட்டினா இவங்க கோவப்பட மாட்டாங்க, இவங்களை எப்படியாவது தனிச்சுக்கலாம். ஆனா தேவரை பண்ணா அவங்க கோவிச்சுக்குவாங்க. இன்னும் அவங்க தான் தமிழ்நாட்டு 100க்கு 100 ஓட்டு வச்சிருக்காங்களா? பாக்கி எல்லார்கிட்டையும் ஓட்டு இல்லையா? பாக்கி யாரும் ஓட்டு போடுறதே இல்லையா? இதெல்லாம் என்ன பார்வை? இதுக்கு நீங்க திராவிடம் பேசுறீங்க, இதுக்கு முற்போக்கு பேசுறீங்க. ஆனா தயவு எல்லா திமுக அண்ணா திமுக பிஜேபி சொல்றேன். ஏன் நயினா நகர் ஊர் தானே, ஓட்டு வாங்குறீங்களா? நீ ஏன் கட்டிக்க மாட்டீங்க? ஒரு அறி கொடுக்கல. அப்போ அந்த தேவர்கள் யாருக்கு கூடிய யாரும் நீங்க கட்டிக்க மாட்டீங்க, கட்சி தலைமை கண்டிக்காது ஆச்சுங்களா? எல்லாரும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போவீங்க. அப்ப நாங்களும் மௌனம் காக்கணுமா? நாங்களும் மௌனம் காக்கணும் இந்த நாட்டில்? அதை எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் எங்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டால் நாங்கள் அதை கண்டிப்போம். அதுதான் அதை எதிர்த்து நிற்போம். வன்முறைய தேவைப்பட்டால் வன்முறையாலேயே கடைகள் எல்லாம் காலி செய்ய வேண்டிய நேரம் வரும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு எல்லை தான், அந்த எல்லைக்கு மேல போனா பல வழக்குகளை பார்த்தாச்சு. அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மேல வெளியிருந்து பெரிய தாக்குதல்கள் வரும், அரசு அடக்குமுறைகள் வரும், அரசின் அதிகாரத்தின் துணையோட சில கூலிப்படை கும்பல்களும் களவாணி கும்பல்களும் நம்ம மீது தாக்குதல் நடத்த வருவாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ண முடியாது.